நமக்கு சுற்றிலும் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. நமக்குள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று பார்த்து அதில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்குள்ளே கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், how he is working within ourselves. நமக்குள்ள இந்த கடைசி காலத்தில் நோவா வந்து தப்புனதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். தன்னை சுற்றிலும் இருக்கிற யாரையுமே அவன் பார்க்கல. யாரை மட்டும் பார்த்தான்? தேவனை மாத்திரம் பார்த்து ஓடணும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அப்படி எதையுமே அவன் வந்து பொருட்படுத்தலை. அப்படி பொருட்படுத்தாமல் அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை மாத்திரம் பார்த்து அதில் வேகமாக ஓட பழகினான். ஆகவே சுற்றிலும் இருக்கிறவர்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கைகள், ஊழியங்கள், இவைகளை நாம் இன்றைக்கு பார்ப்போமானால் நமது ஊழியத்தில் நமக்கு சோர்வு மட்டுமில்லை, விலகியே ஓடி போயிடுவோம். ஏன்னா காலம் வந்து கடைசி ஆக ஆக இந்த கடைசி காலம் வந்து இப்படி தான் இருக்கும் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. ஸோ இந்த கடைசி காலத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும், எப்படி நம்மை நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு இந்த ஊழியர் கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா நம்முடைய சிந்தனையில் தான் இருக்குது. எல்லாம் எதில் இருக்குது? நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கிற காரியத்தில் தான் இருக்குது. பிலிப்பியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதாவது சிந்தனையை பற்றி அவர் அந்த நிருபத்தில் நிறைய சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எப்படி சிந்திக்கணும்? ஒரே சிந்தையாக இருங்க. ஏயோதியாளுக்கும் சிந்தையாளுக்கும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எப்படி இருங்க? ஒரே சிந்தையாக இருங்க. அப்போ இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் விசுவாசிகளும் போதகரும் ஒரே சிந்தைக்குள்ளே வரணும், ஊழியக்காரர்களும் ஒரே சிந்தைக்கு வரணும், கணவனும் மனைவியும் ஒரே சிந்தைக்கு வரணும், அக்காளும் தங்கச்சியும் ஒரே சிந்தைக்குள்ளே வரணும், விசுவாசிகளுக்குள்ள ஒரே சிந்தைக்குள்ளே வரணும். ஆகவே நீங்கள் ஒன்றையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதை சிந்திக்கணும்? ஒன்றை சிந்திக்கணும், வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது. எதை சிந்திக்கணும்? ஒன்றையே சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்து யாரையும் பார்க்காம நம்மை மாத்திரம், நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய ஊழியத்தில் ஓடுனா நம்ம பிழைத்து கொள்ளுவோம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து சோர்ந்து போயிடுவோம். இந்த அடிக்கடி இப்போ ஒரு 2-3 மாதமாக ஊழியர்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, ரொம்ப நான் ஊழியத்தில் சோர்ந்துட்டேன், குடும்பத்தில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். இந்த சோர்வு என்கிற ஒன்றுக்கு நாம் இடம் கொடுக்கவும் கூடாது, அறிக்கை பண்ணவும் கூடாது. அடித்தொடியாக பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் கூட வாயில் என்ன சொல்லக்கூடாது? அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணக்கூடாது. எந்த வார்த்தையை? சோர்வு என்கிற வார்த்தையை அறிக்கை பண்ணாதிருங்கள். அதான் முதல் பாயிண்ட். இன்னைக்கு சோர்வு என்கிற வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? வாயில் அறிக்கை பண்ணக்கூடாது. நம்முடைய வாயில் வர்ற வார்த்தை, பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். அப்போ சோர்வு என்கிற வார்த்தையை நாம் அடிக்கடி உச்சரிப்போமானால் நிச்சயமாக சொல்கிறேன், நாம் வந்து சோர்ந்தே போயிடுவோம். நோவா வந்து அவ்வளவு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில், சூழ்நிலையில் தன் வாயின் அறிக்கையில் அவன் கவனமாக இருந்தான். அவன் எதுவுமே பேசினதாகவே இல்லை வேதத்தில். வாய் இருக்கிறவங்க வல்லதையும் பேசுவாங்கன்னு பழமொழி இருக்குது. ஆனால் நோவா என்ன செய்யலை? பேசலை. ஏன் பேசலை? நோவாவை நீங்கள் நிறைய காரியங்களுக்கு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நோவா ஏன் பேசாமல் இருந்தான்? வேறு எதுவுமே அவன் பேசினதாங்க இல்லை. அதை செஞ்சான், இதை செஞ்சான், அப்படி இப்படி எதுவுமே இல்லை. கொடுக்கப்பட்ட காரியத்தை என்ன செய்தான்? அவன் செய்து முடித்தான். அது ஏன் அவன் வந்து பேசலை அப்படின்னு சொன்னால், அவன் பேசாததுக்கு காரணம், பேசுறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. வீண் பேச்சுக்கு இடம் கூடாதுங்கள்னு சொல்லியிருக்கு. இப்போ வீண் பேச்சு பேசுறதுக்கு என்ன இல்லை? அங்கே நேரம் அவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் பிஸி வித் காட்ஸ் ஒர்க். எதில் பிஸியாக இருந்தான்? தேவன் கொடுத்த அந்த காரியத்தை நிறைவேற்றணும். திடீர்னு மழை வரும், எப்போன்னு சொல்லலை. ஸோ எந்த நேரமும் வந்து அவன் ஆயத்தமாகணும். எந்த நேரமும் ஆயத்தமாகி அந்த பேழைக்குள்ளே போகிறதுக்கு அவன் பேழையை ரெடி பண்ணணும்.
இப்போ நம்முடைய வேலை என்னென்னா வருகைக்கு சபையை கொண்டு போகிறதுக்கு சபையின் வழியாகத்தான் நம்மளும் போக முடியும். அப்போ நம்ம பிள்ளைகள் எல்லோரும் சபைக்குள்ளே இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கிறது மாத்திரம் கிடையாது, இந்த சபையை ஆயத்தப்படுத்தணும். வேலையை ஆயத்தப்படுத்தினது போல் எதை ஆயத்தப்படுத்த வேண்டும்? சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏன்னா சபையை மறுரூபமாகத்தான் ஆண்டவர் வராரு. அப்போ சபைக்குள்ளே இருக்கிறதான ஊழியர்களாகிய நாம், ஆமென், சபைக்குள்ளே இருக்கிற ஊழியர்களாகிய நாம் என்ன செய்யணும்? சரியாக ஆயத்தப்படுத்தணும், சபை ஆயத்தப்படுத்தணும். நாம் ஆயத்தம் இல்லை அப்படின்னா எந்த ஒன்றுக்குமே ஒரு ஆயத்தம் என்பது வேண்டும். அப்படி ஒரு ஆயத்தம் இல்லாமல் அந்த நேரத்தில் நம்ம ரெடி ஆகிட்டு இருந்தோம்னா டிலே ஆகிட்டே தான் இருக்கும். லோத்து நாளே தூதர்கள் தங்கிட்டாங்க. எங்கே? லோத்து வீட்டில். நாளைக்கு நடக்க போகிறதுக்கு இன்றைக்கி ஆள் உட்காந்துருக்கு. நாளைக்கு இப்படி அழிய போகுது, விடிய விடிய அதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் காலையில் தே டிலைட். காலையில் அவங்க என்ன பண்ணாங்க? அவர்கள் டிலே பண்ணி கொண்டே இருந்தார்கள். கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் விட்டாங்க. இப்போ வருகையிலலாம் அப்படி கையை பிடிச்செல்லாம் யாரும் இழுத்துட்டு போக மாட்டாங்க. சத்தம் கேட்ட உடனே தன்னால் தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட கர்த்தருக்குள் இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். அப்போ அந்த சிந்தை எங்கே இருக்கணும்னா பரலோக சிந்தை. வேலை எங்கே செய்கிறோம், ஊழியம் எங்கே செய்கிறோம், ஆனால் சிந்தை எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அந்த சிந்தையாக தான் நம்ம இருக்கணும். அதே சிந்தையாக நாம் இருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வருகையில் நம்ம போக முடியும். ஸோ நோவாவுக்கு வேறு எந்த இதை பற்றியும் கவலை இல்லை. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊர் உலகத்தெல்லாம் கவலைப்பட்டு எல்லாம் செஞ்சுட்டு கடைசி நம்ம ஆத்மாவை அதுக்கு தான் சொல்லியிருக்கு, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களே ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய தன்னை ஆயத்தப்படுத்தணும்னு நினைக்கிறது இல்லை. இப்போ நான் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு தான், என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டு தான் நான் போகிற இடங்களெல்லாம் இந்த ஊழியர் கூட்டங்கள் இந்த ஊழியத்தையும் ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்காக நம்ம ஒரு காலத்தில் அப்படியே எல்லாருக்காகவும் கவலைப்பட்டு ஓடி அவங்களுக்காக எல்லாம் செய்து அது பாரமாக தான் ஆச்சுதே ஒழிய நம்மளால் தூக்கி சுமக்க முடியல. ரொம்ப அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம இல்லை அப்படின்னா பேட்டையே விழுந்துடும், சபையே கிளவி போயிடும். சபையே யார் மேலே தான் இருக்குது? ஏன் தலையில் தான் இருக்குது. நான் தான் தூக்கிட்டு, நான் இல்லைன்னாங்க அவ்வளோதான். அப்போ தான் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி காண்பித்தார், நீ இல்லைனாலும் நடக்கும், ரொம்ப போட்டு கவலைப்படாத. நானே கவலைப்படாமல் எல்லாத்தையும் அவங்கள வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் உன் தலையில் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீ ஓடிட்டு அலைஞ்சிங்கன்னா நீ வம்பா போயிடுவேன். அப்போ 4 மாதம் நான் படுத்த படுக்கையாக கிடந்தேன். அந்த படுத்த படுக்கையை கிடக்கும் போது அழுதேன் ஒரு நாள், ஆண்டவரே, நான் இவ்வளவு வேகமாக ஓடுகிறவன், எவ்வளவு ஊழியம் செய்கிறவன், இப்பொழுது என் நாட்களை வீணாய் நான் படுக்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியே நேராக திரும்பி கூட படுக்க முடியாது. நேராக இப்படி கழுத்தில் எண்ணெயை போட்டு மொசைக் தரையில் ஒரு போர்வை விரிக்க முடியாது, பாய் விரிக்க முடியாது. கழுத்தை சுற்றி எண்ணெயை போட்டுட்டு இப்படியே படுத்து கிடக்கணும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். எப்படி இருக்கும்? அழுதேன், அப்படி கண்ணீர் பொங்கி அழுதேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், காலில் வீலை கட்டிக்கிட்டு ஓடுவேனே, நான் எனக்கு இப்படி ஆர்ஃபனேஜ் ஊழியம், பைபிள் காலேஜ் ஊழியம், அசிஸ்டண்ட் ஊழியம், என் சபை ஊழியம், வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன், மிஷன் செக்ரட்டரி, எப்பா 1-2 இல்லை. அதே அந்த நேரத்தில் தான் நான் டாக்டரேட் வர படித்தேன் 95. அப்போ டாக்டரேட்டில் போய் சேர்ந்துருக்கேன். கிளாஸில் உட்காந்துருக்கையில் மயக்கம் கீழே விழுந்துருவேன். அப்படியே கிளாஸில் தூக்கி போட்டுருவாங்க, எழுத முடியாது. ஐயோ, நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட அழுது சொல்லும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார். எப்படி பேசினார்னா, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு பேசினார். நீ ஏன்னா நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, ஆண்டவர் என் மகனே, அன்பான என் மகனே, எனக்கு பிரியமானவனே, அப்படி தான் ஆண்டவர் பேசுவார்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுற சேட்டைக்கு தகுந்த மாதிரி இல்லை அறியாமைக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் அந்த வார்த்தைகளை போட்டு பேசுவார். என்னோடு பேசினார், முட்டாள் அப்படின்னு பேசினார். நான் அப்படியே கொஞ்சம் நேரம் அதிர்ந்துட்டேன். நீ ஒரு முட்டாள் என்ன சொன்ன? நீ படித்த முட்டாள், உன் உடலை உனக்கு பேண தெரியாதா? ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு வேணும், உனக்கு கொண்டு நான் நிறைய காரியங்களை செய்யணும் திட்டம் வச்சுருக்கேன். இதை மாதிரி நேரத்துக்கு நேரம் சாப்பிடாமலும் ஒரே ஊழியம் நீ ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ சீக்கிரத்தில் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். என் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நான் மத்தியான சாப்பாடு 4 மணி 5 மணிக்கு தான் சாப்பிடுவேன். காலை சாப்பாடு சில நேரம் சாப்பிட மாட்டேன். அது நம் கண் கட்டப்பட்டிருந்த ஒரு காலம். எது முக்கியமல்ல? ஆகாரம் முக்கியம் இல்லை. எது முக்கியம்? ஊழியம் முக்கியம். அது நான் முக்கியம் இல்லை, என் ஊழியமே என் சபை மக்களும் தான் எனக்கு முக்கியம். அப்படி நினைத்து கொண்டிருந்த காலம். கடைசியில் ஆண்டவர் சொன்னார், 4 மாதம் நீ எழும்ப முடியாது. அதுக்கு உதாரணத்தை சொன்னார். யாரோ தேடி வந்திருக்கிறாங்க.
அவருக்கு ஒரு உதாரணம் சொன்னார் ஆண்டவர். என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 70 வருடத்துக்கு அவர்கள் அடிமைத்தனமாக போனதுக்கு காரணம், அவர்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளவில்லை. என் கற்பனைகளை அவர்கள் கை கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், அவர்கள் 7 வருடத்துக்கு ஒரு தடவை தங்களுடைய பூமி என்ன செய்யணும், ஓய்வு எடுக்க விடணும். ஆனால் அவர்கள் ஓய்வு எடுக்க விடலை. அந்த ஓய்வு எடுக்காததுனால என்ன ஆச்சுது அப்படின்னா, மொத்தமாக ஆண்டவர் அவங்களுக்கு அந்த பூமிக்கு வந்து அதை மனரம்யமாய் தன்னுடைய ஓய்வை எடுக்கிறது என்று சொன்னார் ஆண்டவர். அதை காட்டி சொன்னார், நிலத்துக்கும் அதான், மனுஷனுக்கும் அதான். நீ வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் ஊழியம் ஏன்னா ரெஸ்ட் இல்லாமல் ஊழியம் செய்கிறதுங்கிறது அப்போ என்ன அப்படின்னா பெருமை. மற்றவங்ககிட்ட பேசும்போது ரெஸ்ட்டே எடுக்கலை, ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன், ரெஸ்ட் இல்லாமல் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா அது பீத்தல். ஆண்டவர் சொன்னார், இந்த பெருமை தேவையில்லை. உன்னை நீ பிஸியாக காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என் சித்தம் செய்யணும். அதனால் நீ ஒழுங்காக அன்னன்னைக்கு ரெஸ்ட் எடுத்திருந்தா உனக்கு மொத்தமாக இந்த ரெஸ்ட் தேவையில்லை. நீ ரெஸ்ட் எடுக்காததுனால இப்போ நான் உனக்கு தொடர்ந்து என்ன கொடுக்க வேண்டியிருக்கு, ரெஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு தெளிவாக பேசினார். அப்போ தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தேவனுடைய திட்டங்களை நான் புரிந்து கொண்டேன். அதுக்கு பிறகு 3 மாதம் வாயே திறக்கலை. அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே என்னுடைய குறைகளை மன்னிங்க, என் தவறுகளை மன்னிங்க, என்னுடைய அறியாமையை மன்னிங்க, நான் என்னுடைய உடலை பேணணும் அப்படிங்கிற அந்த சிந்தை இல்லாமல் இருந்தேன், அதை என்னை மன்னிங்க. நம்ம ஒன்றும் சூப்பர்மேன் கிடையாது. ஒன்றுமே சாப்பிடலைனாலும் நம்ம எங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம சூப்பர்மேனா இல்லையே. யதார்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் நான் புலம்பவும் இல்லை, நான் வியாதிப்பட்டதை நினைத்து நான் வருத்தப்படவும் இல்லை. ஏன்னா இது தேவ சித்தம், என்னை அவர் படுக்கையில் போட்டிருக்கிறாரு, என்னை எழுப்புவார், அதனால் இனி கவலைப்பட வேண்டாம் என்று அந்த 4 மாதங்கள் டாக்டர் சொன்னார். 4 மாதம் ஆகும் உங்களுடைய பாடி வந்து திரும்ப ரெக்குப்பரேட் ஆகிறதுக்கு, தானாக அது வந்து இயங்கும். நீங்கள் அதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒன்று நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும். ஈவன் பிரசங்கம் கூட பண்ணக்கூடாது, வாரத்துக்கு ஒரு பிரசங்கம் கூட பண்ணக்கூடாது, அப்படின்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு ரெக்கவர் ஆகும் அப்படின்னார். அதே மாதிரி பாருங்கள், நான் ஒன்றே ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டேன், எனக்கு பிரசங்கம் பண்ணாமல் இருக்க முடியாது, வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு நான் பிரசங்கம் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஒரு வாரம் எடுத்த ரெஸ்ட்டு அந்த 1 மணி நேரம் பேசுறதுல சரியாக போயிடும். நான் பேசுகிறதுல அவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இந்த விவரமான அதனால தான் நல்லா படித்தவங்களும் பண்பட்டவங்களும் வாயை திறந்து ரொம்ப பேச மாட்டாங்க. கேட்டால் எஸ். ஸோ நம்ம அப்படி இல்லை, இன்னும் அடிக்க போகிற மாதிரி நம்ம பேசுவோம். பதிலுக்கு பதில். எதுக்காக அப்படின்னா நம்முடைய எனர்ஜியெல்லாம் ட்ரைன் ஆயிரும், எனர்ஜி கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆயிரும். அதனால தான் முதிர்ச்சி வரும்போது அமைதியை காத்துக்கொள்வார்கள். இந்த அமைதியாக இருக்கிறதுங்கிறது, அமைதியின் வலிமையை பற்றி நான் உங்களுக்கு பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பவர் ஆஃப் சைலன்ஸ், அதை நான் பேசிட்டேன்னா, பவர் ஆஃப் சைலன்ஸ் இங்கே பேசினா சார் இல்லை பேசலை, ராமநாதபுரத்தில் பேசினேன். எஸ், மௌனத்தின் வலிமை. நேற்றுக்கு இந்த மதுரை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம தமிழ் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் அவங்களுக்கு பட்டமளிப்பு விழா, அதில் நான் வந்து இந்த ஒரு பாயிண்ட் நான் அதை சொன்னேன், மௌனத்தின் வலிமை. நமக்கு மௌனத்தின் வலிமையை புரிந்து கொண்டால் எளிதாக காரியங்களை ஜெயித்து விடலாம். ஜெயிக்காததுக்கு காரணமே படபடன்னு பிளட் ப்ரெஷரில் சத்தம் போடுற மாதிரி போட்டு நம்ம காரியங்களை செய்கிறதுனால தான் நம்மளால் ஜெயிக்க முடியல. மௌனமாக இருந்தால் எளிதாக நாம் ஜெயித்து விடலாம். ஆமென். எளிதாக ஜெயிக்கிறதுக்குரிய ரகசியம் என்னதென்று நாம் அறிந்து அந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். தர்க்கம், முறுமுறுப்புங்கிறது என்னதுன்னா, இருதயத்துக்கு உள்ளே இருக்கிற நம்ம வேண்டாத சிந்தனைகளினுடைய வெளிப்பிரகாரமான பிரதிபலிப்பு. இருதயத்துக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்ம முறுமுறுப்போம், முணங்குவோம், எல்லாம் செய்வோம். அப்போ உள்ளுக்குள்ளே ஏற்படுகிறதான அந்த முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள், அது எண்ணங்களாக இருக்கும், வார்த்தைகளாக இருக்காது. எண்ணங்களாக எங்கே இருக்கும்? இருதயத்துக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த எண்ணங்களாக இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான அந்த எண்ணங்கள்
வார்த்தைகளாக வாயிலே வெளியே புறப்பட்டு வரும். எப்போன்னா இருதயத்துக்குள்ள முறுமுறுப்பு கூட 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 முருகல் ஆக ஆக அன்பு தனிய தனிய வெளியில் நம்ம பேச ஆரம்பிப்போம், முணங்க ஆரம்பிப்போம், முறுமுறுக்க ஆரம்பிப்போம். இந்த முறுமுறுப்பு வெளியில் நம்ம முறுமுறுக்கிற இந்த முறுமுறுப்பு உள்ளுக்குள்ளே இருந்து வெளியே வருவது தானே ஒழிய வெளியே இருந்து உள்ளே போகிறது அல்ல. நமக்கு நல்லா தெரியணும், இப்படி முறுமுறுத்து தர்க்கம் பண்ணி வாக்குவாதம் பண்ணி இதெல்லாம் நம்ம செய்து கொண்டிருந்தால் நம்முடைய ஓட்டம் வீணாக போகும். ஒரு ஓட்டம் எப்படி போயிடும்? வீணாக போகும். ஊழியக்காரனுக்கு வெளிப்பாடும் கர்த்தர் நடத்துகிற நடத்துதலையும் உணரத்தக்கதான உணர்வு ரொம்ப முக்கியம். நம்ம ஓட்டம் வீணாக ஓடுதாமா அல்லது தேவ சித்தத்தின்படி ஓடுறோமா அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய ஓட்டம் எதன்படி இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், வீணாக ஓடினது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. தேவன் சொல்லாத ஒரு ஊழியத்தை, தேவன் கொடுக்காத ஒரு ஊழியத்தை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் என்னாகும்? கடைசியில் நமக்கு அந்த மகிழ்ச்சி எடுபட்டு போகும். ஐயோ, நான் வீணாலாம் ஓடிருக்கேன், நான் தேவ சித்தத்தின்படி ஓடலையே. ஆண்டவர் உங்களை சும்மா இருங்க அப்படின்னு ஆண்டவர் கொஞ்ச நாள் சும்மா வச்சாரு கூட, நீங்கள் சும்மா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர் சும்மா இருக்க வைக்கிற நேரத்தில் சும்மா வச்சுட்டு, இப்போ 4 மாதம் என்னை படுக்கையில் போட்டார். அந்த 4 மாதம் நான் படுக்கையில் இருந்து நான் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது என் மனசில் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தது. நான் கர்த்தர் பேசின பிறகு, என் தவறை நான் உணர்ந்த பிறகு எனக்கு சஞ்சலம் இல்லை. அப்போ நான் புரிந்து கொண்டேன், ஆண்டவர் ரொம்ப நம்மளை விட 1000 கோடி மடங்கு அவர் ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. எப்படி? எத்தனை மடங்கு? 1000 கோடி 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 மடங்கு அவர் உயர்ந்த அவர் சிந்தனை. அதான் அவரை போல என் வழிகள் உன் வழி அல்ல, உன் வழி என் வழி இல்லை, நான் சிந்திக்கிறது போல் நீ சிந்திக்க முடியாது, நீ சிந்திக்கிறது போல் நான் சிந்திக்க மாட்டேன்ட்டு. அல்லேலூயா. நம்ம நம்மை சுற்றிலும் இருக்கிற சபைகள், ஊழியங்கள், மனிதர்கள் அவர்களையெல்லாம் பார்த்து எடுத்து அதோடு ஒப்பிடும்போது தான் நம்ம வளர்ச்சி அடையாது போலவும், நம்ம இன்னும் சாதிக்காமல் போவோம், ஏதோ நம்ம வீணாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருப்போம். உங்களை அப்படி வருத்தப்பட வைப்பதே சாத்தான் தான். அல்லேலூயா. ஆமேன். வருத்தப்பட வைப்பதே எது? சாத்தான். தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு, அது நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது, நினைக்கிற மாதிரி பேரும் புகழும் அதில் வராமல் இருக்கும். அதெல்லாம் நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் நமக்கு நாம் என்ன செய்யணுமோ அதை க்ளீனாக கர்த்தர் நமக்கு வழி நடத்துவார். அழகாக நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிடுவார். அதை நாம் புரிந்து கொண்டால், அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நல்ல காலங்கள் பிடிக்கும். அவர் எல்லாவற்றையும் அவர் தனது திட்டத்தின்படியும் சித்தத்தின்படியும் தான் பிளான் பண்ணி செய்கிறார். நம்ம தான் பிளான் இல்லாமல் போய் மாட்டிக்கிடுவோம். ஆனால் ஆண்டவரை பொறுத்த அளவில் ஏற்கனவே திட்டங்களை போட்டு வச்சு அந்த திட்டங்களை ஒன்று ஒன்றா நிறைவேற்றுறார். 430 வருடம் எகிப்திலே அவர்கள் இருந்தார்கள் என்றால் ஆபிரகாம்கிட்டே சொன்னார், 4 தலைமுறைக்கு பின்னால் அவங்க எங்கே வருவாங்க? அந்த தேசத்தை விட்டு வெளியே வருவார்கள். அது வரைக்கும் அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், கூக்குலிட்டு கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். கர்த்தர் காணாதவர் போல இருந்தார். ஏன்னா அவர் காலத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த தேவனுடைய வேலை வரணும். எங்கள் பாசையாக கூட இருக்கையில் 45 வருஷம் நான் எங்கேயுமே வெளியில் போகலை. கிட்டத்தட்ட 61 வயசு வரைக்கும் வெளியில் எங்கேயுமே போகலை. அப்படியே நான் அங்கேயே உட்காந்து எல்லா ஊழியங்களையும் செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் கொடுத்த ஊழியத்தில் சின்சியராக உண்மையாக செய்தேன். எரிச்சலோடு செய்யலை, முறுமுறுப்போடு செய்யலை. நான் வெளியில் போய் பிரசங்கம் பண்ணலையே அப்படிங்கிற வருத்தம் இல்லை. போக முடியாத சூழ்நிலைமை. அது அங்கே இருக்க வேண்டிய காலம். அந்த இருக்க வேண்டிய காலத்தில் நான் இருந்தேன். இனி ஆண்டவர் இருக்க வைத்தார். அப்போ நான் இருந்து அந்த 45 வருஷத்துக்கு பிறகு அந்த 45 வருஷமும் ஏன் இருக்க வைத்தார் என்றால் என்னை உருவாக்கினார். பணத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கஷ்டம்னா என்ன, வியாதினா என்ன, சோதனைனா என்ன, வேதனைனா என்ன, உயிரிழப்புகள்னா என்ன, எல்லா கோணத்திலையும் ஆண்டவர் என்னை அவர் உருவாக்கினார். ஒவ்வொரு அனுபவமாக கொண்டு போனார். அந்த அனுபவத்துக்கு உள்ளே போய் வெளியே வர்றதுங்கிறது லேசான விஷயம் கிடையாது. வாயில் ஈஸியாக சாட்சி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த அனுபவத்துக்கு உள்ளே போய் நீந்தி வெளியே வர்றதுங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அத்தனை அனுபவத்தின் வழியாகவும் கர்த்தர் நடத்தினார். அதனால தான் இன்றைக்கி எப்பேற்பட்டவங்களுக்கும் நாம் இன்றைக்கி ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அன்றைக்கே தேவன் நமக்கு ஆறுதலை அவர் தந்தார். அன்றைக்கு அந்த அந்த பாடுகளும் துன்பங்களும் கண்ணீரும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாது. அதுக்கு அந்த வழியில் ஆண்டவர் கொண்டு போனார். அந்த வழியில் போகும்போது நமக்கு கஷ்டமாக இருந்தது, கண்ணீராக இருந்தது, வேதனையாக இருந்தது, பண செலவு இருந்தது, மன பாரம் இருந்தது, சரீரத்தில் வேதனை, துயரம், துக்கம். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்த பிறகு ஒரு நாள் தானாக பலப்படுத்தின பொழுது மான் கால்களைப் போல எழும்பி ஓட ஆரம்பித்தா இப்போ வரைக்கும் ஓடுறதுக்கு கர்த்தர் பலனை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அப்போ அவர் இருக்க வைக்கும்போது இருக்கணும், அவர் போகும்போது போகணும், அவர் பயன்படுத்தும் போது உபயோகப்படணும், மற்ற நேரம் கூண்டுக்குள்ளே போய் படுத்துக்கணும்.
அது எலியா தீர்க்கதரிசிக்காக தான், எலிசாவுக்காக தான், நமக்கும் அதான். இயேசு கிறிஸ்து 30 வருஷம் வீட்டில் இருந்தார், 3.5 வருஷம் தான் ஊழியஞ்சார். எலியா போய் என்ன செஞ்சான், 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லாத நேரத்தில் சூரச்செடிங்களை போய் படுத்துக்கோ அப்படின்ட்டார். இது உனக்கு ரெஸ்ட், இப்போ நீ ஒன்றுமே பேச வேண்டாம், இது உனக்கு என்ன பீரியடு, ரெஸ்ட், பீரியட் ஆஃப் சைலன்ஸ். ஏன்னா அங்கே யாருமே இல்லை, வனாந்திரத்தில் ஒரு சூரச்செடியின் கீழே போய் கேரி தாற்றன்றையில் போய் படுத்துக்கிட்டான். பேச்சு பழக்கத்து கூட யாரும் இல்லை, ஒருவரும் கிடையாது. அதுபோல் நம்மளை ஆண்டவர் சில நேரங்களில் தனிமைப்படுத்துவார், தனிமைப்படுத்தி உட்கார வைப்பார், யாரு கூடயும் பேசாதபடிக்கு கர்த்தர் செய்வார். அந்த காலங்கள் தேவன் நம்மை உருவாக்குகிறான்னு அர்த்தம். காக்கா கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துன்னா வயிறு நிறைய கொடுத்துருமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு அப்பமும் இறைச்சியும் தான் கொடுத்துன்னு சொல்லியிருக்கு, ஹெவி ஃபுட் தான். ஆனால் வயிறு நிறைய, வயிறு முட்டை, இன்றைக்கி போதும் போதும் அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்குமா? ஜஸ்ட் டு லிவ். அவன் பிழைப்பதற்கு ஏதுவாக அவனுக்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாளைக்கு ஒரு துண்டு அப்பமும் ஒரு துண்டு இறைச்சியும். அதில் அவனுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன் எல்லாமே இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மன்னாவை கொடுத்தாரோ அதே போல இந்த எலியாவுக்கு எதை கொடுத்தார்? ஒரு அப்பம் துணிக்கையும் ஒரு துண்டு மாம்சத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாமா? 3 நேரம் கொடுக்க வேண்டாமா? நீரெல்லாம் ஒரு தேவனா? இப்படி நீ ஆற்று தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கடனை போட்டிருக்கிற அப்படி நான் முறுமுறுத்தானா? முறுமுறுக்கலை. அவிசுவாசப்பட்டானா? இதோட என் ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தானா? இல்லை நான் இப்படி ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா பலவீனம் ஆயிடுவேன்னு அவன் சொல்லிட்டு இருந்தானா? இல்லை. அது கொஞ்ச நாள் தான். இந்த கஷ்டத்தின் பாதைங்கிறது கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் இல்லை. ஆனால் அந்த கஷ்டத்தின் பாதையை கொஞ்ச நாள் நம்ம சரியாக அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரோ அப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆமென். ஆனால் அவர் சில நேரம் ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து வித்தியாசப்படும். நீங்கள் ஒருத்தருக்குரிய அனுபவத்தை மாதிரி எனக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. என் அனுபவம் வேறு, உங்கள் அனுபவம் வேறு. என் அனுபவம் மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நினைக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற அனுபவம் என்னால் முடியாது. நீங்கள் இருக்கிற இடத்துல நான் வந்து இருந்து ஊழியம் செய்யவும் முடியாது. என்ன மாதிரி டெய்லி ஒவ்வொரு இடங்களுக்கும் உங்களால் ஓடவும் முடியாது. இது வேறு, அது வேறு. அவரவர்களுக்கு தேவன் அளித்த கிருபை வேறு. அந்த கிருபையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் ஒன்று, ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாக இருக்கல அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கணும். நான் ஓடினது வீணல்ல, நான் பிரயாசப்பட்டது வீணல்ல. சிலருக்காக நம்ம பிரயாசப்பட்டு சில காரியங்களை செஞ்சுருப்போம், அப்படியே வீணாக போயிடும். பணம் செலவு பண்ணியிருப்போம், அது வீணாக போயிடும். இதெல்லாம் வந்து வீணாக போயிட்டு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், ஏன்னா அது வீணாக போயிடுச்சு. ஆனால் நமக்கு தேவன் தருகிற அனுபவங்கள் ஒன்றும் நமக்கு வீணானது அல்ல. ஒன்றும் நமக்கு வீணானது அல்ல. நமக்கு வந்து வீணாக போயிடக்கூடாது, வீணாக போயிட்டே அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துச்சுன்னா கடைசி நாளில் நம்ம ரொம்ப தூக்கப்படுவோம். அதுக்கப்புறம் நமக்கு சரீரம் பலவீனப்பட்டுரும், பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆண்டவர் சொன்னதை போய் எந்திரிச்சு அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. ஒரு ஊழியக்காரரு தனக்கு கொடுக்கப்பட்ட தனக்கு உள்ள அழைப்பை விட்டு வேறு திசையாக தன்னை திருப்புகிறார்கள் என்று உணர்ந்த உடனே சுதாரித்து கொண்டு தனக்கு ஏற்ற ஊழியத்தில் போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அந்த ஊழியத்தை செய்யணுங்கிற இடத்துக்கு அவர் வந்து அந்த இடத்துலேருந்து இப்போ 2 மாதம் லீவ் போட்டுட்டு அவர் ரிலீவ் ஆகி ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஏதோ வந்தாச்சு, நீ என்னத்தை போட்டு, மனைவி அதை தான் சொன்னான். அவருடைய மனைவி வந்து, இனி என்னங்க போட்டு, இனி பிள்ளைகள் படித்து முடித்து நம்ம காலேஜில் இருக்காங்க, இனி கல்யாணத்தை முடித்து பார்க்கணும், இனி இந்த நேரம் போட்டு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இந்த ஊழியத்தை விட்டு, இது நிரந்தரமாக ஒரு சம்பளம் வந்துக்கிட்டே இருக்குது, இதை விட்டுட்டு நம்ம வெளியில் போனோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் மனைவி சொன்னான். ஆனால் அவர் இல்லை, நமக்கு அது முக்கியம் இல்லை, நமக்கு வருமானம் இல்லைனாலும் பரவாயில்ல, தேவனுடைய சித்தத்தை செய்யணும், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்யணும். நான் இப்போ அவங்க எனக்கு கொடுத்துருக்குற அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் வேலை பார்த்தேன்னா நான் வேலையை ரிசைன் பண்ணாமல் ஐடியிலே இருந்திருப்பேன். அங்கே இதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருந்தேன். நான் ஊழியம் செய்கிறதுக்காக தானே இங்கே வந்தேன். இன்றைக்கி எல்லாம் பொருளாதாரத்தில் வந்து ஒரு மந்த நிலை வந்த உடனே எதுக்குடா நான் ஊழியத்துக்கு வந்தேன், இந்த ஊழியத்தில் வந்து நான் இப்போ என்னத்தை சாதிச்சிட்டேன், என் காலமெல்லாம் வீணாக போயிட்டோ அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க தேவனோட சரியாக தொடர்பில் இல்லைன்னு அர்த்தம். மோசே 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். படித்தவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். பல்கலைக்கழகத்தில் படித்தவன் இப்போ என்ன செய்கிறான்? ஆடு மேய்க்கிறான். ஆனால் அந்த ஆடு மேய்க்கும் போது அவன் பயபக்தி இல்லாமல் முறுமுறுத்து கொண்டு கத்தரை தூஷித்து கொண்டு என்ன இவர் கத்தர் அப்படின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு தரிசனம் கிடைத்திருக்காது. ஆனால் அந்த 40 வருஷமும் அந்த வனாந்திரத்தில் அந்த கஷ்டத்தில் மாமனார் ஆடைத்தான் மேய்ச்சான். யாக்கோவும் மாமனார் ஆடைத்தான் மேய்ச்சான். அவனுக்கு சொந்த ஆடு கிடையாது. சொந்த ஆடு எப்போ வந்துச்சு?
14 வருஷத்துக்கு பிறகு தான் யாக்கோபுக்கு ஆடு வந்துச்சு. மோசே கடைசி வரைக்கும் என்ன வரல, அவன் சொந்த ஆடு இல்லை. சொந்த ஆடு இல்லாமல் மாமனார் ஆடுகளையே அவன் மேய்த்து கொண்டே இருந்தான் 40 வருஷமா. தன் சொந்த ஆடுகளை பற்றி அவன் எனக்கு ஒரு சொந்த சம்பாத்தியம் வேணும்னு அவன் கவலைப்படலை. ஏன் தெரியுமா? ஏன் அவன் கவலைப்படலை? அவன் அங்கே சொந்தமாக அங்கே இருக்க போகிறதில்ல. அவனுடைய பிரயாணம் வனாந்திரத்தில் போய்கிட்டே இருக்கும். எப்படி? அதையும் இதையும் அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. அதையும் இதையும் அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. மோசே அடுத்த கட்டம் அவனுக்கு வேற ஊழியத்தை கத்தர் வச்சிருக்காரு. அதனால அவனுக்கு எதையும் கொடுக்கல. அங்கே இருந்து அவன் உருவாகிக்கிட்டே இருந்தான். உருவாகி முடித்த உடனே அந்த 430 வருஷம் ஆன அன்று மோசையோட கத்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஜனங்கள் அங்கே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு பக்கம் கத்தர் பார்க்குறா. அங்கே மோசை உருவாக்கிட்டு இருக்கான், அதையும் கத்தர் பார்க்குறாரு. அவனை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. நேரங்காலம் வந்த உடனே எகிப்தையும் மோசையும் இணைக்கிறாரு. எங்கேருந்து வெளியே வந்தானோ அதே இடத்துக்கு திரும்பி அவன் போகிறான். கொலை செய்ய தேடினாங்க எகிப்தில். இப்போ அதே இடத்துக்கு திரும்ப ஆண்டவர் கொண்டு போகிறாரு. முன்னால் பார்வோனுடைய குமாரத்தினுடைய குமாரன். ஆனால் இப்போ யார்? இஸ் நோபடி. இப்போ யாரும் இல்லை. என்றைக்கு நான் ஒரு பொருட்டு இல்லை, நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை போட்டு உருவாக்கிட்டு தான் இருப்பார். உருவாகுதல் என்பது என்ன தெரியுமா? நான் ஒன்றுமில்லை, ஐ ஆம் நோபடி. நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு என்னைக்கு நம்ம சொல்கிறோமோ அன்றைக்கு தான் கத்த நீ வாப்பா மகனே, எனக்கு நீ தேவை அப்படிம்பார். இன்றைக்கி இப்போ பால் சொன்னது போல் எல்லாருமே ரொம்ப பிஸி, ஓவர் பிஸி. எல்லாருமே பிஸியாக ஒவ்வொன்றும் செய்துக்கிட்டே இருக்கிறோம். குக்கர் வாங்குறதுக்கு சிலர் பிஸியாக இருக்காங்க. சிலர் அந்த கொண்டு வச்ச குக்கரை வாங்குறதுக்கு அவங்க பிஸியாக இருக்காங்க. பல கோணங்களில் வசதியாக ஆகிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா மைண்ட் எல்லாமே நமக்கு எங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டோன்னா ருக்கானா சர்வதா அதியாரா கமா ரலா கரா மாசா திமாரா கலா கமா ரிதியானமா. இந்த உலகத்திலேயே சாத்தான் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வசதிகள், வாய்ப்புகள், பணம், இதிலேயே நம்முடைய சிந்தனையை கொண்டு போய் செலுத்தி, நான் இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் நான் பாடுபட்டேன், எனக்கு ஒரு ஆத்மா கூட இல்லை. இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டேன், எனக்கு என்ன இருக்குது? இப்படியே நம்மளை சிந்திக்க வச்சு சோர்வு உண்டாக்கி நம்மளை கீழே தள்ளிக்கிட்டே இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு நம்ம என்ன கொடுத்து விடக்கூடாது? சொல்லுங்கள். இடம் கொடுத்துடக்கூடாது. எப்பேற்பட்ட பைபிளை தரவை படித்தவங்க கூட சோர்ந்து போயிட்டோன்னே அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சோர்ந்து போயிட்டோங்கிற அறிக்கை ஏன் வருது தெரியுமா? அப்படி வருவதற்கு காரணம் என்ன? இருதயம் முழுவதும் சோர்வினால் நிறைந்திருப்பதினால் தான் உங்களுடைய வாய் அந்த வார்த்தையை பேசுகிறது. வேதம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது. நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோர்ந்து போகாமல் எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருங்கள் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அப்போ வாழ்க்கையில் ஊழியத்தில் என்ன வரும்? ஹுராமா கானா காமாசமா. எல்லாரும் எழுமி நில்லுங்க பார்ப்போம். இந்த சோர்வை ஜெயிக்கத்தக்கதாக தேவன் நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை அவர் ஊற்றுகிறார். ராபகனா கரியானா சத்துரை. சிந்தனை, அதாவது 8 வகையான சிந்தனைகள் இருக்கு. பொல்லாத சிந்தனைகள், எதிர்மறையான சிந்தனைகள். பொல்லாத சிந்தனை 1, எதிர்மறையான சிந்தனை 2. இச்சிக்கும் சிந்தனை. இச்சிக்கும் சிந்தனை. மோசமான சிந்தனை. மோசமான சிந்தனை. தற்கொலை சிந்தனை. ஊடுருவும் சிந்தனை. சாதகமான சிந்தனை. பாசிட்டிவ் தாட்ஸ், நல்ல சிந்தனைகள். 8 வகையான சிந்தனைகள். 7 சொன்னேன். அதில் அந்த இன்ட்ரூசிவ் அப்படிங்கிறத சொல்ல, இன்னொன்று
அதுக்கு பதிலாக டாக்ஸிக் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி விஷ சிந்தனை, அதையும் சேர்த்துக்கிடுங்க. இன்னும் அருவருப்பான சிந்தனை. அதுக்கடுத்து ஆவிக்குரிய சிந்தனை. எபேசியர் 4:8 நீங்கள் போட்டுக்கிடுங்க. எபேசியர் 4:8. எபேசியர் 4:8, பிலிப்பியர் 4:8, சாரி. ம் 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 ம். அப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பவுல் வந்து அங்கே தெளிவாக சொல்கிறார். நம்ம சிந்திக்க வேண்டியது என்னது சொல்லுங்கள்? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். அதாவது நம்முடைய சிந்தனையை ஒரு கேப்டிவிட்டிக்குள்ளே கொண்டு வரணும். அதை தாண்டி ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும். அந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் எதை சிந்திக்கணும்? வசனத்தை சிந்திக்கணும். வசனத்துக்குள்ளே என்ன இருக்குது? உண்மை இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, நீதி இருக்குது, கற்பு இருக்குது, அன்பு இருக்குது, நற்கீர்த்தி இருக்குது, புண்ணியம், புகழ், இதுக்குள்ளேயே நம்ம நிற்கணும். இதை தாண்டி நம்ம வேறு காரியத்தை சிந்திக்கிறதுக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்ம மைண்டு வந்து அலை பாய்ந்து வெவ்வேறு விதங்களிலே சிந்திக்க வைக்கும். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொன்னது மொத்தம் 9 இல்லையே, கூட வரும் 11 பாயிண்ட் வரும். இந்த முதல்ல வந்து பொல்லாத சிந்தனை, அதான் ஈவில் தாட்டு. ரெண்டாவது எதிர்மறை சிந்தனை, நெகட்டிவ் தாட்ஸு. அதுக்கடுத்து வந்து இச்சிக்கும் சிந்தனை, மோசமான சிந்தனை, தற்கொலை சிந்தனை, அதான் இன்ட்ரூசிவ். அது நம்ம என்ன தான் நம்மளை ஸ்டடியாக இருந்தாலும் நம்ம மைண்டுக்குள்ளே ஊடுருவி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மைண்டுக்குள்ளே ஊடுருவி டிஸ்டர்ப் பண்ணி நமக்கா இப்படி, நம்ம குடும்பத்தில் இப்படி நடக்கணுமா, நம்ம ஊழியத்தில் இப்படி இருக்கணுமா, இப்படி ஒரு எண்ணம் என்ன செய்யும்? ஊடுருவு தான் என்னது? பெனிட்ரேட். ஸ்ட்ராங் மைண்ட் இருக்குது நமக்கு, இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு வந்தோம். இப்போ ஒரு சில காரியங்களை பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆகுது? என்ன எது ஊடுருவுது? இந்த சிந்தனை வந்து ஊடுருவி உள்ளே வரும்போது நம்மளை செயல் இழக்க வைக்கும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் நமக்குள்ளே வரும்போது நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா அப்படியே வெலத்து போயிடும். அடுத்து எப்படி செயல்படுறதுங்கிறதே தெரியாது. போன வருஷமெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே சில நிகழ்வுகளை கர்த்தர் அனுமதித்தார். அது வந்து அதில் ஒரு பைசா லாபம் கிடையாது. எல்லாமே நஷ்டமும் கஷ்டமும் இல் ஹெல்த், சுகமீனங்களும் மன போராட்டங்களுமான காரியங்கள். ஆனால் என் அப்பன் இயேசுவுக்கு கொடான கொடி தோத்திரம் உண்டாவதாக ஒரு விஷயத்துலையும் அந்த காரியங்கள் ஊடுருவி நம்மை சிதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கல ஆண்டவர். அதெல்லாம் வந்து நம்மளை சிதைக்கலை, அதன் வழியாக கர்த்தர் நம்மை கட்டுவித்தார். எதுக்கு தெரியுமா? இதை மாதிரி சங்கடப்பட்டு கொண்டு பல சிந்தனைகளினால் ஊடுருவி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஆறுதல் செய்யும்படிக்கு அவைகளிலே கர்த்தர் நம்மை நடத்தினார். அதான் ரியாலிட்டி. அல்லேலூயா, ஆமென். என்னன்னா அதெல்லாம் அப்படி நினைக்கும் போது மிகுந்த வேதனையாக இருந்தது. ஆனால் ஒன்றில் நான் சோர்ந்து போகலை, பாஸ்டமாகவும் சோர்ந்து போகலை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு உடல் நலத்தில் சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போவுமே வீட்டு பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, இந்த 3 அங்கே இருக்கும். எப்போ பார்த்தாலும் they will be facing such problems. ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு வந்து சரீர பிரச்சனை. கடந்த நாட்களில் பார்த்திங்கன்னா குடும்பத்தோட 5 பேருக்கும் ஒரு இன்ஃபெக்ஷன், பயங்கரமான ரேஷஸ் மாதிரி எல்லாருக்கும் உடம்புல ஒன்று போல் வந்து ஊரல் பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சின்ன பிறந்த 1 வயசு குழந்தையிலிருந்து 3 வயசு பையன், 6 வயசு பையன், இவங்க 2 பேரும் பயங்கர சேலஞ்ச். அப்போ நாங்கள் எல்லோரும் குடும்பத்தில் எல்லோரும் உணர்ந்தோம், இது அவர்களுக்கு விரோதமாக போராடுகிற ஒரு ஈன சக்தி.
இதை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்கிறார், உங்கள் பெட்டு, உங்களுடைய போர்வை, பெட் ஸ்ப்ரெட்டு எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் கொண்டு டிஸ்போஸ் பண்ணிடணுட்டார். எல்லாத்தையுமே நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோத்தையும் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுங்கள். இவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், இது இவ்வளோத்தையும் கொண்டு போய் நாங்கள் குப்பையில் போட்டுட்டு இப்போ திரும்ப அவ்வளோ பெட் ஸ்ப்ரெட்டும் நாங்கள் இங்கேருந்து தான் அப்பப்போ மாதம் ஒன்று ஒன்றா பெட் ஸ்ப்ரெட் நம்ம இந்த ட்ராவலில் போகும்போது ஒன்று ஒன்றா வாங்கி அவங்களுக்கு அனுப்பி வைப்போம். இப்போ எல்லாம் பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றணும், மெத்தையை மாற்றணும், கட்டில் தவிர மற்ற எல்லாத்தையும் மாற்றணும், ட்ரெஸ்ஸையும் மாற்றணுன்ட்டாங்க, எல்லா துணிமணிகளையும் மாற்றணும். எத்தனை ஆயிரங்கள் கொடுத்து இது எல்லாத்தையும் வாங்குறது? அங்கே வாங்க முடியாது, அங்கே 10 ஆன விலை குதிரை விலை. இங்கே வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பெட் ஸ்ப்ரெட் வாங்கினா அதே பெட் ஸ்ப்ரெட் அங்கே வந்து 6000 எண்ணு 7000 எண்ணு. நடக்குமா? நான் ஒரு நாள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்படி ஒரு பொருள் இழப்பு எங்களுக்கு வரக்கூடாது, பொருள் இழப்பு வரக்கூடாது, இதுக்கு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுங்க, எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சபையோடு கிடந்து ஜெபம் பண்ணிட்டு எப்படி வந்ததோ அப்படியே கத்தர் 1 by 1 கத்தர் மாற்றி கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவ்வளவு துணி எடுத்துக்கொண்டு போய் வாஷிங் மிஷினில், ஹாட் வாட்டரில் கொதிக்கிற தண்ணியில் வாஷிங் மிஷினில் போட்டு அவங்க வாஷ் பண்ணாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஆச்சு. உடனே அந்த ரூபாயை அனுப்பி சரி வாஷ் பண்ணுங்க, ஆனால் அவ்வளோத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த மிஷினில் போட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படி வந்துச்சோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி போய்விட்டது. ஆமே, அல்லேலூயா. ஊழியத்தில் முன்னேறி போக போக ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க, நான் என் போராட்டம் தான் பெரிய போராட்டம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் போராட்டம் தான் பெரிய போராட்டம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவரவர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? சரி, ராஜனுக்கு என்ன போராட்டம்? அவனுக்கு ஃபுல்லாக ஹெல்த்து தான். ராஜனுக்கு வர்ற சோதனை எல்லாம் எது? ஹெல்த்தும் மணியும். ஹெல்த்து போகும்போதெல்லாம் எது போயிடும்? மணி போயிடும். ஏன்னா அவன் ஓடி ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான் பாருங்க. அவன் சொன்னான் 40 வயசு வரைக்கும் நீங்கள் கூப்பிடாதீங்க, 40 வயசுக்கு மேலே எனக்கு ஒரு அனுபவம் வந்த பிறகு தான் நான் என்ன செய்வேன், நான் வந்து பேசுவேன், எனக்கு அனுபவம் வேணும், அதனால் என்னை இப்போ விட்டுருங்க அப்படின்னா. ஆனால் பல கன்வென்ஷன்களுக்கு அங்கங்கே போய்கிட்டே இருந்தான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்படியே இப்படி பின்னாடி விழுந்து இங்கே அடிபட்டு கிட்டத்தட்ட அது எப்படி பார்த்தாலும் ஒரு 1 இயர் பக்கம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான கஷ்டம், ஆஸ்பத்திரி, வீடு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதில் அவனுடைய சிந்திக்கிற அந்த இதே கொஞ்சம் மங்கி போச்சு, பிரெயினுடையது. பயங்கர போராட்டம். ஆனால் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தாரு. ஆமென். அப்போ போராட்டம் இல்லாமல் இருக்காது, சோர்வு இல்லாமல் இருக்காது. ஆனால் எந்த ஒரு சிந்தனையும் நம்ம ஊடுருவ நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடணும். அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு பாருங்க, எல்லாம் நடக்கட்டும். நான் ஜப்பானில் அவங்ககிட்ட அப்படி தான் சொல்லுவேன், எதையுமே ஒரி பண்ணாதீங்க, கடந்து போக பாருங்கள். இக்கட்டு, சோதனை, கஷ்டம். ஏன்னா அங்கே யார்கிட்ட இருந்து 5 பைசா காணிக்க வர, இப்போ திடீர்னு கொண்டு வந்து இங்கே ஒரு 5 படி அரிசியை தந்துடுவாங்க, ஏதாவது ஒரு முருங்கைக்காயை தந்துடுவாங்க, ஏதோ அங்கே ஒன்றுமே கிடையாது. எந்த ஒன்றுனாலும் இங்கே இருந்தால் போகணும். இப்போ அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? பயங்கர சேலஞ்சாக இருக்கும், பயங்கர சவால். ஆனால் அதையும் வைத்துக்கொண்டு சில நேரங்கள் எல்லாம் நினைத்தாலே என் இருதயமெல்லாம் அழுதுருக்கிறது. 3 பிள்ளைகளை, கை குழந்தைகளை 3 பேரை வைத்துக்கொண்டு அவர்கள் அங்கே படுகிற அந்த மிஷினரி ஊழியத்தில் படுகிற பாடுகள் ரொம்ப உண்மையிலே நம்மளை ரொம்ப பாதிக்கும். 7000 எண் கொடுத்து ஒரு ஷூ வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலுக்கு போட்டுட்டு போன அன்னைக்கே அந்த ஷூ தொலைஞ்சு போச்சு. விட்டுட்டு வந்துட்டான். சாயங்காலம் வந்து அவங்க டேடி அடிப்பார்னு சொல்லி 3 சட்டையை மேலே போட்டு 2 பேண்டை போட்டு அடித்தாலும் நம்ம மேலே படக்கூடாதுன்னு சொல்லி அவன் ரெடி ஆகிட்டு வந்திருக்கான். உடனே அதை பார்த்துட்டு அவளுக்கு அழுக வந்துட்டு என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், டச் பண்ணக்கூடாது, ப்ரேயர் பண்ணுங்கள், இது உங்களுக்கு ஒரு சோதனை, அந்த ஷூ எங்கேயும் போகாது, கிடைக்கும். உடனே டிரைவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, ஷூ நான் எடுத்து வச்சுருக்கிறேன், காலையில் நான் கொண்டு வந்துடுறேன், இங்கே தான் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு சிந்தனை, எவ்வளோ ஒரு பிரயாசம். அந்த சின்ன பையனுக்கு சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ பாதிப்பு. 7000 எண்ணெய் வீண் பண்ணிட்டோமே, கண்டிப்பாக நம்மளை அடிப்பாங்களே, அப்போ அந்த அடியை தாங்கிறதுக்கு நமக்கு சரீரத்தில் என்ன இல்லை, பலன் இல்லையே. எவ்வளவு இதெல்லாம் பார்க்கும்போது சகிக்க முடியுமா? யோசிக்க முடியுமாங்க? இப்படி ஒன்றையும் யோசிச்சுட்டு ஊராக போய் ஊழியம் செய்ய முடியுமா? பட் எல்லாத்தையும் நான் எப்படி எடுத்துக்கொள்வேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு நான் போதிப்பதற்கு எனக்கு தேவன் கொடுக்குற அனுபவங்கள். இதில் நான் என்ன செய்கிறதில்ல, நான் சோர்ந்து போகிறதில்லை. இந்த சிந்தனைகள் என்னை ஊடுருவாது. அதான் அந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ், எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள ஊடுருவுகிற சிந்தனை. அந்த ஊடுருவுகிற சிந்தனை என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை ஒரு நிலையில் இருக்க விடாது. வேற ஒன்றை யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் இந்த எண்ணங்கள் வந்து ஊடுருவும். அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒரே ஒரு சிந்தனையை நம்ம பார்க்கலாம். அதாவது சிந்தனைகள் என்பது உருவாகும் இடம் இருதயம். இந்த மைண்டும் இருதயம் தான்.
139வது சங்கீதம் 23, 24 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். 139ஆம் சங்கீதம் 23, 24. ம் 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 தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரு. ஏன்னா என் இருதயத்தில் வேண்டாத சிந்தனை ஏதாவது கிடக்கா? ஊழியத்துக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா வேண்டாத சிந்தனை ஏதாவது இருக்குதா? அப்படி ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா, ஆண்டவரே நீங்கள் அதை அவரை எதுக்கு ஆராய்ந்து பார்க்க சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான்னா, தேவன் பார்த்தாருன்னா அதை பிடுங்கி எரிஞ்சிருவார். ஒரு களையை பார்த்தா பிடுங்கி எரிஞ்சிருவான். இந்த களை அங்கே முளைக்கக்கூடாது. அதுபோல் என் இருதயத்தை என்ன செய்யும்? ஆராய்ந்து சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என்கிட்ட வேதனை உண்டாக்குகிற வழி இருக்குதா? வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? என்னைய பாரும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படின்னா இந்த பொல்லாத சிந்தனைகள்லாம், சிந்தனை அப்படிங்கிறதே எங்கே உருவாகுது? இருதயம் தாங்க மைண்டு தான் இருதயம். நம்ம மைண்டுனா இங்கே காட்டுவோம், இருதயம்னா இங்கே காட்டுவோம். இந்த ரெண்டுமே ஒன்று தான். மைண்டும் ஹார்ட்டும் என்னது? ஒன்று தான். அப்போ சிந்தனைகள் பிறக்கிற இடம் எது? இருதயம். அதுக்கடுத்து மார்க் 7:20 நம்ம வாசிக்கிறபடி, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். வாட் இஸ் ஃபில்டு வித் தட் வில் கம் அவுட். என்னது எங்கே உள்ளே இருக்குதோ அதுதான் வரும். நீங்கள் ஆரஞ்சு ஜூஸை வச்சுட்டு மாதுளம் ஜூஸ் கேட்டிங்கன்னா கிடைக்குமா? கிடைக்காது. எதை நிரப்பி வச்சுருக்கிறீங்களோ அதுதான் வெளியே வரும். எதை நிரப்பி இருக்கிறீர்களோ அதான் என்ன செய்யும்? வெளியில் வரும். அந்த 7ஆம் அதிகாரம் வாசிங்க பார்ப்போம், 20வது வசனம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இப்போ இதெல்லாம் எத்தனை வகையான காரியங்கள் இருக்கு பாருங்க. இவ்வளவு எங்கிருந்து புறப்பட்டு வருமா? இருதயத்திலிருந்து. நம்ம என்ன செய்யணும்? நாம் நாளை செய்ய போகிறத இருதயத்தில் யோசிக்காமல் செய்ய மாட்டோம். இருதயத்தில் யோசித்து விட்டு தான் நம்ம பேசுவோம். இப்படி நான் செய்ய போகிறேன், இப்படி நான் கொடுக்க போகிறேன், இப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல எங்கே யோசிப்போம்? இருதயத்தில். இப்போ இந்த இருதயத்திலிருந்து தான் இந்த பொல்லாத சிந்தனைகளும் என்ன செய்தே உருவாகி வருது. அது மட்டும் இல்லை, நம்முடைய சிந்தனை வேறு, கர்த்தருடைய சிந்தனை வேறு. ஏசாயா 55:8 சொல்லியிருக்கு பாருங்க. ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ தேவனுடைய வழி இல்லை நம்ம வழி, நம்ம நினைவில்லை அவருடைய நினைவு. எப்படிங்க நம்ம ஆண்டவரோட போக முடியும்? தேவனோடு நம்ம நடக்கணும் அப்படின்னா எப்படி போக முடியும்? பாருங்க, இன்னைக்கு நான் காரில் வரும்போது கூட ஏசுதாசும் நானும் பேசிட்டு வந்தோம். நம்ம 2 பேருக்கும் ஒத்து போகிறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நீங்களும் நல்லா கொடுக்குறாள், நானும் கொடுக்குறாள். ஸோ கொடுக்குறவங்களோட இணைஞ்சிரும். இப்போ இது ஒரு கொடுக்குறவரும் ஒரு தாராளப்புறம் ஒரு கஞ்சாம்பெட்டியும் சேர்ந்தா என்னாகும் சொல்லுங்க? ஒரு கஞ்சாம்பெட்டியும் ஒரு தாராளப்புறமும் 2 பேரும் ஒருங்கிணைந்து போக முடியுமா? போகவே முடியாது, இணங்கி போகாது. ஒரு பலசாலியும் ஒரு பலவீனனும் சேர்ந்து வாக்கிங் போனால் எப்படி இருக்கும்? ஒரு பலவீனமானவனும் நல்ல ஒரு பலசாலியும் 2 பேரும் வாக்கிங் போனால் எப்படி இருக்கும்? போக முடியுமா? ஒன்று பலவீனனோட பலசாலிக்கு கோஆப்ரேட் பண்ண முடியாது, இல்லைனா பலசாலியோட பலவீனனுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த 2க்கும் இடையில் அவன் அப்படிவான் பலவீனப்பட்டு உட்காந்துருவான், அவன் சக்குன்னு ஓடிடுவான். இது மாதிரி தேவனோட. அதனால் இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்திலிருந்து மனைவி கல்யாணம் முடித்து வந்த உடனே முதல்ல புருஷனுடைய மைண்ட் செட் என்னென்னு பார்க்கணும். 2வது புருஷனை மனைவினுடைய மைண்ட் செட் என்னென்னு பார்க்கணும். இந்த 2 மைண்ட் செட்டையும் ஒருத்தர் புரிந்து கொண்டு, நம்ம கணவன் இப்படி தான், அவர் இதைத்தான் விரும்புவார், இப்படித்தான் பேசுவார், இதைத்தான் செய்வார், ரைட், நம்ம மனைவி இப்படி டைப்பு, இப்படி தான் யோசிக்கிறா, இப்படி தான் சிந்திக்கிறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருவர் உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிந்து கொண்டு செயல்படணும். அப்படி புரிந்து கொண்டு செயல்படலை அப்படின்னா என்ன ஆகும்? பெட்டைக்கும் தண்ணிக்கும் இழுத்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ மனைவி ஒன்று சொல்லுவா, புருஷன் ஒத்துக்கிட மாட்டாங்க, புருஷன் சொல்கிறத மனைவி ஒத்துக்கிட மாட்டாங்க. 2 பேருடைய சிந்தனை வேறு, சிந்தனையினுடைய அளவும் வேறு, இந்த வேவ் லென்த்தும்பாங்க, அதுவும் அலைவரிசையும் வேறு. மனைவி சிந்திக்கிறது டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும், புருஷன் சிந்திக்கிறது வித்தியாசமாக இருக்கும்.
அந்த குடும்பத்தில் நீங்கள் ஒற்றுமையும் ஒருமனத்தையும் ஒரு நாள் நீங்கள் பார்க்க முடியாது. ஒன்று கணவன் விட்டு கொடுத்து போகணும், இல்லை மனைவி விட்டு கொடுத்து போகணும். சில விஷயங்களை மனைவி விட்டு கொடுக்கணும், சில விஷயங்களை கணவன் விட்டு கொடுக்கணும். இப்படி விட்டு கொடுக்காம இருந்தால் ரெண்டும் மோதி கருத்து மோதல் மாதிரி சிந்தனை மோதிக்கிட்டே இருக்கும். வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் மோதிக்கிட்டே இருக்கும். இவர் சொன்னதெல்லாம் நான் செய்யணுமாங்கணும், அங்கே உள்ள ஒரு ஊடுருவல் நடந்துக்கிட்டு இருக்கும். அது பிசாசோ நம்மளோ எடுத்து எல்லாத்துக்கும் பிசாசுங்க விடாது. அடுத்தது, தேவனோடு நம்ம மனுஷனால ஏன் இணங்கி போக முடியல? நம்ம சிந்தனை வேற. அவர் நம்மளை இழுத்துட்டாரு. எப்பா, நான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனையே, நான் சிந்திக்கிற மாதிரி நீ சிந்திக்க ஆரம்பி, நான் காட்டுற பாதையில் வா, இதில் போ, நீ உன் இஷ்டத்துக்கு ஒன்றும் போகாத அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய சிந்தனைக்கு நம்மளை ஆளாக்குறாரு. ஆனால் நாம் அவருடைய சிந்தனைக்கு போக மாட்டோங்க. இப்போ அந்த சிந்தனையெல்லாம் இப்படி கெட்டுக்கிட்டு இருந்தால் அந்த சிந்தனையை எப்படி ஒருமுகப்படுத்துறது? ஏயோதியாளுக்கும் சிந்தையாளுக்கும் ஒருவனை வரணும்னா, ஒன்றையே சிந்திக்கணும்னா என்ன செய்யணும்? நம்மளை ஒன்றை சிந்திக்க வைக்கிறவர் யார்? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த காலத்தில் உலகத்துக்குள்ளே நம்முடைய நாட்டம் போகாமல் நம்ம பரலோக சிந்தனை உள்ளவர்களாக, நித்திய சிந்தனை உள்ளவர்களாக நம்ம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அன்றைக்கு பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க தண்ணியில் உட்கார்ந்து நல்ல ஆவியில் நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த அபிஷேகத்தில் நான் நல்லா பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த காலத்தில் மாதிரி பைக்கு கிடையாது, சைக்கிள் கிடையாது, எங்கேயும் போனால் நடந்தான் போகணும். அதனால் அவங்க வீட்டில் தேவையானா போவாங்க, இல்லைனா வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க உட்காந்து அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, பைபிள் படிப்பாங்க அல்லது ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒன்றா கட்டிடுவார். அந்த காலத்தில் மனைவிமார்கள்லாம் முறுமுறுத்ததை நான் பார்த்ததே கிடையாது. சிலர் முறுமுறுத்துருக்காங்க. ஆனாலும் மேக்சிமம் ஊழியக்காரிகள் துணிகள் இருந்தாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, கஞ்சி தண்ணி இருந்தாலும், பழைய சோறாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன இல்லை, முறுமுறுப்பு கிடையாது. முறுமுறுக்காமலே போயிருக்காங்க. இப்போ நமக்கு எதை சாப்பிடுங்கிறதுலே முறுமுறுப்பு. சாப்பாடு என்ன வைக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய முறுமுறுப்பு, சண்டை. நான் இதை வைக்க சொன்னேன், நீ அதை வச்சுட்ட. ஆனால் குழம்பு வைக்கிறதுக்கே காசு இருக்காதுல்ல, இந்த காய்கறியை வாங்க முடியாதுல்ல. வெறும் வெங்காயத்தையும் மிளகாத்தையும் வச்சு தானே சாப்பிட்டுட்டு இருப்போம். இன்றைக்கி வெரைட்டி குழம்பு வைக்கல, இந்த குழம்பு வைக்க சொன்னேன், அந்த குழம்பு வைக்க சொன்னேன். இன்றைக்கி ஒரே நேரத்தில் என்ன செய்கிறோம்? எத்தனை வகை குழம்பு வச்சு சாப்பிடுதோம்? சாம்பார் இல்லை, அதுக்கு இடையில வத்த குழம்பு இருக்குது. சாம்பார், வத்த குழம்பு, அதுக்கப்புறம் என்னது, ரசம், அப்புறம் மோர், அதுக்கப்புறம் பாயாசம், ஐஸ்கிரீம், எத்தனை இருக்குது? நம்ம மேக்ஸிமம் நல்ல விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். முட்டை வச்சுருக்குறோம், மட்டன் வச்சுருக்குறோம், மீன் வச்சுருக்குறோம். இவ்வளோத்தையும் வச்சு மனுஷன் உருப்படவா? ஊறுகாய் வேறு. அதாவது இன்றைக்கி எந்த வெரைட்டியை சாப்பிடணும்னு யோசிக்கிறதுக்கு 2 நாள் ஆகுது. ஆனால் அன்னைக்கு ஒன்றுமே யோசிக்க முடியாது. காரணம் ஒன்றும் இல்லை. ஒருபடி அரிசி கிடைச்சாலே போதும், கஞ்சை போட்டு அந்த கஞ்சோட கொஞ்சம் பயிர் போடுறதுக்கு பயிர் வாங்க காசு கிடையாது. பயிர் வாங்குறதுக்கு என்ன இல்லை, காசு கிடையாது. அன்றைக்கி ஊழியம் ஒரு முகமாக போய்கிட்டே இருந்துச்சு. பொல்லாத சிந்தனை வர்றதுக்கு வழியே கிடையாது. ஏன்னு கேட்டால் சாப்பாடில் வெரைட்டி கிடையாது. நைட்டில் சாப்பாடு போங்கன்னா காலையில் அதை பிடிச்சிட்டு மத்தியானம் சாப்பாடு இருக்காது. நிறைய ஊழியக்காரங்க வீட்டில் மத்தியானம் சாப்பாடு இருக்காது. மத்தியானம் நல்லா ஒரு சாம்பார் வச்சு ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் வச்சு சாப்பிட்டாங்கன்னா அப்படின்னா அவ்வளோ வசதியான ஊழியக்காரங்கன்னு அர்த்தம். நார்மலாக எல்லார் வீட்டில் என்ன இருக்காது. ரெண்டாவது, இதில் பாதி அந்த மாதத்தில் பாதி நாள் உபவாசத்தில் ஓடிடும், ஒன்றுமே இருக்காது. மெட்ராஸில் குருசைடு ஒழுங்கு பண்ணும்போது எனக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கே ஒன்றும் கிடையாது. குருசைடு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். சாப்பாட்டுக்கு வெறும் தண்ணியை குடிச்சிக்கிட்டு மயிலாப்பூர்லேருந்து ஆவடி வரைக்கும் பைக்கில் அலைவேன், ஸ்கூட்டரில். ஆனால் என்ன கிடையாது, காசு கிடையாது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஒரு நாள் ஒரு டீம், நான் பாஸ் மோகன் வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன், ஒரு டீமை, ஒரு டேனியல்னு ஒருத்தருடைய தலைமையில் நீங்கள் போய் ஒட்டிட்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. நைட்டில் ஒரு டீ குடிக்கணும்னா காசு கிடையாது. அவங்க புறப்பட்டு போகிறாங்க. போய் அப்படி ஒரு பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு, அவருக்கு நிம்மதி இல்லை. அவர் ராத்திரி சரி நம்ம அப்படியே வருவானு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அவர் ரோட்டு வழியாக வந்திருக்காரு. இவங்கெல்லாம் உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நல்லா அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து, டீ வாங்கி கொடுத்து, பன்னு வாங்கி கொடுத்து, அது இதுன்னு சாப்பிட வச்சு அனுப்பி விட்டுட்டு அவர் போயிட்டார். காலையில் இவங்க சொன்னாங்க, கர்த்தர் அற்புதம் செய்தார், ஒரு தூதனை அனுப்பினார், தேவையானதெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். நான் இங்கே கதக்குன்னு படுத்துக்கிட்டு இருக்கேன். ராத்திரி எப்படி போய் ஒட்டினாங்களோ, நம்ம ஒன்றும் காசு கொடுத்து விடலையே. காசு இருந்தால் தானே கொடுத்து விட முடியும். என்ன கஷ்டங்கள் தெரியுமா அந்த காலத்தில் ஊழியங்கள். இன்றைக்கி தாராளமாக செலவு பண்ணுறதை பார்த்தா எனக்கெல்லாம் ரொம்ப மனசு வேதனைப்படும். அன்றைக்கு அப்படி செலவு பண்ணுவதற்கு வழி இல்லை, சிந்திக்கிறதுக்கே வழி இல்லை. அவ்வளவு கஷ்டங்கள். அந்த கஷ்டங்களில் உறுதியாக நிற்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தரை விட்டு நம்ம என்ன செய்யலை, விலகி போகலை. கர்த்தரை விட்டு விலகி போகலை, அதில் உறுதியாக நாம் நின்றோம். பொல்லாத சிந்தனைகள் நம்மளை ஊடுருவி நம்மளை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்காதபடிக்கு நம்மளை ஆண்டவர் பட்டினியிலையும் பசியிலையும் உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் போட்டு வறுத்து எடுத்து கர்த்தர் கொண்டு வந்தார். இல்லையா? இன்றைக்கி அப்படி இல்லையே. நம்ம வீட்டில் தாளிக்கிறது 4 வீட்டுக்கு மணக்குது.
அவ்வளோ மனமெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு உட்காந்து முறுமுறுத்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா வயிறு நிறைஞ்ச உடனே என்ன வந்துடும்? முறுமுறுப்பு வந்துடும். ரொம்ப ரொம்ப அந்த காலத்து ஊழியத்துக்கும் இந்த காலத்து ஊழியத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நான் ரெண்டையும் சில நேரங்களில் யோசித்து பார்ப்பேன். அதே மாதிரி அன்றைக்கி இருந்த ஊழியக்காரங்க ஓவர் பிஸியாக இல்லை, அதனால தான் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்க? ஓவர் பிஸி. ஓவர்னா கொஞ்சம் நஞ்ச பிஸி கிடையாது. ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, தியானம் பண்ண நேரம் இல்லை, மெடிடேட் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு என்னது பிஸியாக இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா இப்படி இருந்தால் தான் நம்ம ஊழியக்காரன் இன்றைக்கி நாங்கள் நினைக்கிறோம். அதனால் கிருபைகளை இழக்கிறோம், சிந்தனைகள் சிதறுகிறது. தேவனுக்கு ஏற்றவாறு நாம் சிந்திக்க முடியல. தேவ சிந்தனையோடு நம்மளால் இணைந்து போக முடியல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. அப்போ அந்த சிந்தனைக்கு தேவன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கணும்னா அந்நிய பாஷை பேசிக்கிட்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தால் நம்ம சிந்தனை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபத்துக்கு கொண்டு வந்து அவரை போல சிந்திக்க வைத்து விடுவார். ஆமென். நம்முடைய சிந்தனை தவறி வேறு பக்கம் போகவே போகாது. போகிறதுக்கு அங்கே வழியே கிடையாது. அதாவது நம்முடைய யோபு சொல்கிறான் 31:3, என்னுடைய இருதயத்தோடு நான் என்ன பண்ணினேன்? உடன்படிக்கை பண்ணினேன். இருதயத்தோடு உடன்படிக்கை பண்ணினா இன்றைக்கு இந்த இருதயத்தோடு நம்ம உடன்படிக்கையை நம்மளும் பண்ணிட்டோம் அப்படின்னா பொல்லாத சிந்தனை நமக்குள்ள வரவே வராது. பொல்லாத சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பே, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதான் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? பாருங்க, கண்ணோட உடன்படிக்கை பண்ணி நினைவு இருதயத்தில் இருக்கு. கண்ணை நீ பார்க்காத அப்படின்னு கண்ணோட உடன்படிக்கை பண்ணியாச்சு. அப்போ இருதயத்திலையும் உடன்படிக்கை பண்ணுமா வேண்டாமா? கண்ணை மூடிக்கிட்டே யோசிக்கலாம்ல. அதான் சொல்ல, கண்ணோட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், என் இருதயத்தில் எப்படி நான் நினைக்க முடியும்? அப்போ கண்ணோட உடன்படிக்கை பண்ண நாம் எதையோடு உடன்படிக்கை பண்ணணும்? இருதயத்தோடு பண்ணணும். ஏன்னா இருதயம் தானே எல்லாத்துக்கும் காரணம், திருக்கு கேடு. அப்போ அந்த இருதயத்தில் இருதயத்தோடையும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? உடன்படிக்கை பண்ண வேண்டியிருக்குது. இருதயத்தை நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னா எளிதாக நாம் ஜெயித்து விடலாம். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது ஒன்று, இதில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, உங்களுடைய சிந்தனை உங்களை அழிக்கும், அல்லது உங்களுடைய சிந்தனை உங்களை உருவாக்கும், காப்பாற்றும் அல்லது அழிக்கும். சிந்தனை என்பது, எனக்கு தெரியும் ஒரு குடும்பம், அவர்களுக்கு வேலை கொடுத்து அவர்களை பராமரித்து வைத்திருந்த அந்த நபருக்கு விரோதமாக அவருடைய மனைவியோடு போய் சேர்ந்துக்கிட்டு அவங்களையும் கலக்கி இவங்க தவறான காரியங்களை பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பேசிக்கொண்டே இருந்ததனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த குடும்பம், தழைக்க வேண்டிய குடும்பம் அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டது. ஏன் அப்படின்னா, நன்மையை தூஷிக்கக்கூடாது. நன்மையை தூஷிக்கக்கூடாது. அவர்கள் நன்மையை தூஷித்தார்கள். எந்த வீட்டில் தண்ணி குடித்தாங்களோ, எந்த வீட்டில் சாப்பிட்டாங்களோ, சாப்பாட்டுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவர்களுக்கு விரோதமாகவே அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள், சிந்தித்து கொண்டிருந்தார்கள். பல முறை கர்த்தர் வான் பண்ணியும் கூட அவர்களால் அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வர முடியலை. திரும்ப திரும்ப உட்காந்து குறை பேசி நான் என் கண்ணால் அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு விரோதமாகவும் நிறைய காரியங்களை அவங்க செய்தாங்க. நான் அதை எப்படியே கடந்து போயிட்டேன். இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையினால் அவருடைய சிந்தனைகள் என்னை ஒன்றும் அழிக்கலை. அவங்க சிந்திச்சு அவங்க தான் கீழே போய்கிட்டே இருக்காங்க வழியே, அவங்களால மேலே வர முடியலை. நம்ம சிந்தனை ரொம்ப முக்கியம், நம்முடைய அறிக்கையும் ரொம்ப முக்கியம். என்ன அறிக்கை எடுக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பேசுகிறோம் அது ரொம்ப முக்கியம். யாருக்கு விரோதமாக, அதுவும் குறிப்பாக நமக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஒரு டம்ளர் தண்ணிக்கு வழி செய்து கொடுத்தவங்கள ஒரு காலத்தில் என்ன செய்யக்கூடாது? நம்ம தூஷிக்கக்கூடாது, விரோதமாக இருக்கக்கூடாது. எவ்வளவு வசதிகள் அவங்க செய்து கொடுத்தாங்க. யாருக்கும் கிடைக்காத வசதிகள் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அதில் உண்மையாக இல்லை, நேர்மையாக இல்லை. அந்த வசதியிலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க போய் வேறு இடத்துல போய் உட்காந்து வாடகைக்கு இருந்து இது பண்ணாங்க. அதிலிருந்து அவங்க இறங்க முகத்தில் போயிட்டாங்க. சிந்தனை ரொம்ப முக்கியம், அறிக்கை ரொம்ப முக்கியம். உங்கள் சிந்தனை ஒன்று உங்களை காப்பாற்றும். இல்லைன்னா அந்த நல்ல சிந்தனை இல்லை அப்படின்னா அது நம்மளை அழிச்சிடும். அதாவது நினைக்கிற நினைவுகளில் தான், நினைவை வைத்து தான் நமக்கு என்ன தான் தீங்கு செஞ்சாலும் என்ன தான் பண்ணாலும் சரி பண்ணிட்டு போட்டு கத்தர் பார்த்துக்கிடுவார். நம்ம போட்டு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டான்னு அதை கடந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாதிப்பும் வரவே வராது. அதான் உண்ட வீட்டில் என்ன செய்யக்கூடாது? கெண்டி தூக்க கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? உண்ட வீட்டில் ரெண்டகம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது, உண்ட வீட்டில் கெண்டி தூக்கக்கூடாதுன்னு இருக்குது. கெண்டி தூக்குறதுனா என்னது? கெண்டினா என்னது?
ஆமாம், நீங்களாம் இப்போ நவீன காலத்து ஆத்துமாக்கள், உங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு இப்போ பாட்டிலு, அப்போ கெண்டின்னு ஒன்று இருக்கும், சங்கு, அதே மாதிரி ஒரு ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும் பித்தளையில். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரா மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கும். அதில் ஊற்றிட்டு அந்த பிள்ளைகளை வச்சு சக் சக் சக்னு குடிச்சிடும். அதுக்கு பேர் தான் என்னது? கெண்டி. இப்போ பால் குடிக்கிறது கொடுத்தா, இல்லை டீ குடிக்கிறது கொடுத்தா, அதை குடிச்சு நீ அங்கெல்லாம் வச்சுட்டு போனோம், அதையும் தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டா எப்படி நல்லா இருக்க முடியும்? நல்லா இருக்க முடியாது. அதனால தான் நம்ம இருதயத்தில் சிந்தனைகள் வந்து நம்மளை அழிக்கிற மாதிரி நாம் யோசிக்கக்கூடாது. அழிக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? யோசிக்கக்கூடாது. நாம் காப்பாற்றப்படும்படி, உருவாக்கப்படும்படி நாம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அரிக்காமா ரேத்தோனா மாசியா லலபக்கமா சாந்தூரா பௌடிக்கமா ஷியாரா. ஆமென். அதனால தான் ஏசாயா 55:7 என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஏசாயா 55:7 கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்து திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறதற்கு அவர் என்ன செய்திருக்கிறாரா? தயை பெருத்திருக்கிறார். அதாவது நாம் நம்முடைய மனதின் அறையை வந்து நம்ம கட்டணும். மனதின் அறையை என்ன செய்யணும்? நம்ம கட்டணும். மனதின் அறையை கட்டலை அப்படின்னா இந்த மனம் வந்து அலைபாய்கிற ஒரு தன்மை கொண்டது. அப்போ அலைபாயும் தன்மையுள்ள இந்த மனம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ மனதின் அறையை கட்டினால் நாம் வாழலாம், கட்டாவிடில் அழியலாம். மனசை கட்டணும். இதுக்கு மேலே நீங்கள் சிந்திக்காத, இதை இப்படி பேசாத, இதை செய்யாத, அதை அப்படியே நிறுத்து. மனதின் அறையை கட்டணும். மனதின் அறையை கட்டினா தான் தெளிவு உண்டாகும், இல்லைன்னா தெளிவு உண்டாகாது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் அப்பத்தோடு நிற்கக்கூடியது மாத்திரம் அல்ல. லூக்கா 12:22 வாசிங்க. லூக்கா 12:22. பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவளாய் இருக்கிறது. அப்போ நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை என்பது வந்து ஆகாரத்தை விட முக்கியம், மேன்மையானது. துணியை விட முக்கியம். துணியை விட முக்கியம், ஆகாரத்தை விட முக்கியம். ஆமென். இதை இன்னைக்கு உணராதனால தான் நம்ம வாழ்க்கையை நினைக்கிறதுக்கு பதிலாக எதை நினச்சிக்கிட்டு இருக்கோம்? சாப்பாட்டை நினச்சிக்கிட்டு இருக்கோம், போஜனத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம போஜனத்தை நினைத்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? வெறும் சாப்பாட்டுக்காக சில நேரங்களில் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடுறோம். துணிமணிக்காக மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆனால் துணியை விட, சாப்பாட்டை விட எது பெருசு? நம்முடைய வாழ்க்கை, ஜீவன், நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் என்ன கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் எங்கே கொண்டு போய் சேர்த்துருவார்? நம்மளை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்த்துருவார். அதனால தான் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே கூடாத காரியம். சிந்தனை வந்து நம்மை பலவீனமாக்கும். சிந்தனை வந்து நம்மை ஆகவே வாயின் அறிக்கை மிக மிக முக்கியம். சங்கீதம் 28:7. வாயில் நம்ம பேசுகிற காரியம் அல்லது அறிக்கை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிங்க. 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். என் இருதயம் கலிகூர்கிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அப்போ முதல்ல இருந்து வாசிங்க திரும்ப. கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், என் ஆண்டவர் எனக்கு கேடகம், என் ஆண்டவர் எனக்கு பலன். இந்த வாய் வந்து இதைத்தான் அறிக்கைக்கிட்டே இருக்கணும். பவுல் அதைத்தான் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சங்கீதக்காரன் சொன்னால், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது ஜெயித்ததுக்கு காரணம் என்ன? கோலியாத்தை ஜெயித்ததுக்கு. கோலியாத்தை அவன் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். கர்த்தருடைய பலன் தான். ஆனால் கர்த்தருடைய பலன் நமக்குள்ள வர்றதுக்கு காரணம் இவன் எம்மாத்திரம் என்றான். வாயின் வார்த்தை, இருதயத்தின் எண்ணங்கள். நீ போய் இவனை ஜெயிச்சிருவியான்னு கேட்டாங்க. விருத்த சேதனம் இல்லாதவன்பா. நம்ம ஆண்டவர் விருத்த சேதனம் உள்ள கர்த்தர். நம்மலாம் விருத்த சேதனம் பண்ணவங்க. அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். அவனை ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்? அவன் இருதயத்தில் சிந்திச்சான். அவனே கேட்டான், நான் போய் கொல்றேன், எனக்கு ராஜா கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி கொடுங்க. நீ சின்ன பையனாக இருக்க, உனக்கு இது முடியுமா? என்னால் முடியும். அதுக்கு ஒரு அனுபவம் சொன்னான். ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி. இதை சொன்ன உடனே அவனுக்கு ஒன்று, என்னடா இதை சொன்னால் அதை சொல்கிறான், ரைட் வா அப்படின்னா, இவன் சும்மா ஒரு
ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? அவன் யுத்த வீரன். சொன்னாங்க, நீ வந்து போய் ஜெயிக்க முடியாதுப்பா உன்னால், அவன் பெரிய யுத்த வீரன், அவனுக்கு அபியாசம் இருக்குது, உனக்கு அபியாசம் இல்லை. இவன் சொன்னான், அவன் வந்து சிங்கத்தையும் இந்த கரடியையும் கிழிச்சிருக்கான். நான் கிளஞ்ச அவங்ககிட்ட, ஆனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்? சிங்கத்தையும் கரடியும் பெய்து போட்டிருக்கிறேன். அவைகளில் ஒன்று தான் இது என்று சொன்னான். அந்த நினைவு. It is easy for me to defeat this Goliath because I am comparing Goliath to an animal. ஒரு மிருகத்துக்கு தான் நான் அவனை ஒப்பிடுகிறேன். ஏனென்றால் அவன் விருத்த சேதனம் பண்ணவில்லை. எனக்குள் என்ன இருக்கிறது? விருத்த சேதனம். என் தேவன் எனக்குள் இருக்கிறார். நீங்கள் ஸ்ட்ராங்காக சிந்திக்கலை அப்படின்னா நீங்கள் பலவீனப்பட்டு போயிடுவீங்க. ஸ்ட்ராங்காக சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பலவீனம் உங்களை விட்டு தூர போயிடும். அல்லேலூயா. ஆகவே சிந்தனை உள்ளத்தில் ஓடுறது தான் வாயின் அறிக்கையாக மாறும். அப்போ சிந்தனை ஸ்ட்ராங்காக இருந்தால் அறிக்கை எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னால் இது முடியும். ஏதோ ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறது. இந்த போராட்டத்தை நாம் எளிதிலே ஜெயித்து விடலாம். இந்த கானானுக்குள்ளே போயிட்டு வந்த 2 பேர் சொன்னாங்க, அவர்கள் ஒன்றும் பெரிய ஆட்கள் இல்லையா, நம்ம போயிட்டு அவங்கள ஜெயிக்கலாம். நாங்கள் 10 பேர் சொன்னால், ஐயோ நம்ம கிட்ட போக முடியாது, அவன் இப்படி இருக்கான், நெடிய ஏனாக்கியர்கள் நாங்கள் பார்த்தோம், அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் பயமுறுத்தி விட்டுருக்கோம். அவிசுவாசமான எண்ணங்களும் அவிசுவாசமான வார்த்தைகளும் நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேகரை என்ன செய்யும்? பலவீனமாக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே சிந்தனை என்பது நல்ல ஸ்ட்ராங்கான சிந்தனை, உறுதியான சிந்தனை இருக்குமானால் பலப்படுத்தும். பலவீனமான சிந்தனையாக இருந்தால், வீக் தாட்ஸாக இருந்தால் அது உங்களை அழித்து விடும். ஆகவே வாயில் அறிக்கை பண்ணுகிற அறிக்கையில் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நீதிமொழிகள் 4:23 வாசிங்க பார்ப்போம். நீ நினைக்கிறத குறித்து ஜாக்கிரதையாக இருப்பான்னு அங்கே வான் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடையும் உன் இருதயத்தை காத்துக்கோ. அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி. வாயின் தாறுமாறு. வாய் வந்து நம்ம நினைச்சதுக்கு மேலே தாறுமாறாக வாய் பேசிடும். கண்ணா பின்னார் வாய் பேசிடும். அதனால என் வாய்க்கு காவல் வையும். என் வாய்க்கு அந்த நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிற ஆளாக இருந்தால் கோவப்படுறவங்களுக்கு முன்னால் நீங்கள் கோவப்பட முடியாது. எரிச்சப்படுறவங்களுக்கு இணையாக நீங்கள் எரிச்சப்பட முடியாது. ஏனென்று கேட்டால் உங்களுக்குள்ளே ஒரு கடிவாளம் இருக்கிறது. உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஸோ ஆண்டவர் அவர் நம்ம கூட இருந்து அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். நம்ம நினைச்சபடியெல்லாம் பேசிட முடியாது, சிந்திக்க முடியாது. நம்ம சிந்திச்சபடியெல்லாம் பேசணும் அப்படின்னா எல்லாமே வீணாக போயிடும். உஷா பாபா கானா ஹரியானலா காமனா சியாராமா. எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதித்து கொண்டிருப்போமானால் நம்முடைய சிந்தனைகள் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். தேவையில்லாத சிந்தனை நமக்குள்ளே வராது. ராக்கனா கல்லூரி பியானா கசுலப யாரா கந்துர ரபிக்கமா ருக்கமானமா. ஒரு சூழ்நிலையை குறித்து கணவர் மனைவி பேசுகிறீங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்று போல அறிக்கையிட்டு பேசி பழகுங்க. சரி, நம்ம இந்த காரியத்தை ஜெயிச்சிடலாம், கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பாரு, கிருபையை கொடுப்பாரு என்று நீங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்க உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய தைரியத்தையும் துணிச்சலையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பக்கனா கபராத்துனவி அக்காஷியலமா தரரபு ஷவரவல கமராசியாலமா. அமேன். நீங்கள் பேசுகிறத குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். வாய்க்கு காவல் வைக்கணும். இருதயத்தை நம்ம கட்டணும். மனதின் அறையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. God knows all our thoughts. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அவர் அறிவார் என்று 139 சங்கீதம் 1 முதல் 6 வசனங்களில் நாம் வாசித்தால் அங்கே தெரியும். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். எதுக்கு உட்கார்ந்திருக்கோம், எதுக்கு எந்திரிச்சுக்கிறோம், எதுக்கு நடக்கிறோம், எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதுலையும், அதாவது ஆண்டவரோட போய் உட்காந்துக்கிட்டு தோத்திரம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தால் நமக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாகிட்டே இருக்கும். இன்றைக்கி அதை உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, பேசுறதுக்கு நேரம் இல்லை. நம்ம அங்கே போகணும், இங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நமக்கு டைமே கிடையாது. இது போக மனைவிக்கு டைம் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நமக்கு டைம் கொடுத்து எழுப்பி மேலே வர்றதுக்கு நமக்கு பெரிய கஷ்டம். அதனால் சிந்தனைகள் சிதறுகிறது. சிந்தனைக்குள்ளே வேறு ஒன்று ஊடுருவுறதுக்கு நம்ம விட்டுறோம். அது வேறு ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒன்று வந்து என்ன செஞ்சிட்ருக்கு, நமக்குள்ளே ஊடுருவி நம்மளை அதைத்தான் சிந்திக்க வைக்கிறது வழியே சிந்திக்க வேண்டிய காரியத்தை சிந்திக்க விட மாட்டேங்குது. அது இடையூறு பண்ணுது. ஆமென். இந்த எபிரேயர் 4:13 வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 4:13. அதான் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும். இதை நினச்சா நம்ம தேவையில்லாத சிந்திக்கவே மாட்டோம். அது கீழே அதுக்கு அடுத்த அந்த பகுதி வாசித்துருங்களேன். ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்னால் எல்லாம் நிர்வாணமாக இருக்குது, வெளியரங்கமாக இருக்குது, எதுவுமே மறைக்கப்படலை. அவருக்கு தான் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். யாருக்கு? ஆமாம், அவருக்கு தான் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும்.
ஆகவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நாம் கவனமாக இந்த உலகத்தின் பாதையை நாம் கடந்து போக வேண்டும். ஏனென்றால் நத்திங் இன் ஆல் கிரியேஷன் இஸ் ஹிடன். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியரங்கமாகவும் தெளிந்த புத்தியோடு தெளிவாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, எபேசியர் 1:11 அவருடைய திட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். He makes everything work out according to his plan. If it's not according to his plan, then our thoughts will be in vain. தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், இது ரெண்டையும் மனதில் வைத்துக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படியும் திட்டத்தின்படியும் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், நடக்கணுமே ஒழிய வேறு விதமாக நாம் நடக்கக்கூடாது. ஆமென். ஏனென்றால் நம்ம வாழ்க்கையை பற்றி ஆண்டவருக்கு என்ன இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது, ஒரு சித்தம் இருக்குது. அதை நம்ம மனசில் வைக்கணுமே ஒழிய மற்றவங்கள போல் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் நம்ம அதை பண்ண முடியாது. நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம அவருடைய திட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அதனால தான் இந்த பரிசுத்த ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் வந்து தான் நமக்கு என்ன செய்கிறாரு, அவருடைய சித்தத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நிறுத்துறாரு. சித்தத்தை விட்டு நம்ம விலகி விலகி வெளியே போனாலும், நீங்கள் சில மிஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி ஏதாவது பொருள் இந்த பக்கம் போச்சுன்னா ஒரு 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 தடவைக்கு ஒரு தடவை அந்த கை வந்து இப்படி தள்ளி விட்டுட்டு அப்படி போயிடும். பார்த்துருக்கீங்களா? இப்படி தள்ளி விட்டுட்டு அங்கே போயிடும். அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் எங்கேயாவது நம்ம வழி விலகி ரைட் லெஃப்ட் போனோம் அப்படின்னா நம்மளை அப்படி தள்ளி நேராக அவருடைய சித்தத்துக்கு நேராக அவருடைய ஆவிக்கு நேராக கொண்டு வந்து நம்மளை நிறுத்திட்டு போயிடுவார். அதான் யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அவருடைய திட்டத்தை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. அதாவது பரிசுத்தாவியில் ஏன் நிரம்பணும் அப்படின்னா, அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வைக்கிறதும் பரிசுத்தாவியானவர், அவர் சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்கிறவரும் பரிசுத்தாவியானவர். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியானவர் இல்லை அப்படின்னா நம்ம ஜீரோ, ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் டெய்லி 1 மணி நேரம் விடாமல் ஆவியில் நிரம்பி 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 நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் மலை மாறி வந்தாலும் பனி போல் அவைகள் நீங்கி போயிடும். ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்க யாராலும் முடியவே முடியாது. ஆகவே தேவனுடைய வழிகளை தேவனை போல நாம் சிந்திக்க பழகணும். ஆண்டவரே என்ன நீங்கள் நடத்துங்க, என்ன நீங்கள் சிந்திக்க வைங்க, உங்களுக்கு விரோதமாகவோ ஏதோ நான் செய்திடக்கூடாது, என்ன நீங்கள் காப்பாற்றுங்க. நான் ஆண்டவர் கையில் சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னா அவர் சூப்பராக நம்ம நடத்திடுவார். அவன் ரெண்டாவது, நம்முடைய கவனத்தை வந்து தேவனில் வைக்க வேண்டும். நம்முடைய கவனம் இருக்குதே, நம்முடைய அந்த அதாவது என்ன 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 சொல்ல, நம்முடைய சிந்திக்கும் அந்த எண்ணங்களும் கவனம் ஒன்றை பார்க்கிறோம் செய்கிறோம். இந்த கவனம் வந்து டைரக்ட் பண்ணணும். எங்கே? தேவன் அவர் இல்லைனா ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவர் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது, அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாம், அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம முன் நிறுத்த நம்முடைய சிந்தனை வந்து எல்லாத்திட்டையும் அவர்கிட்ட சொல்லணும் போல் ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். நீங்கள் இந்த மூளைக்கு எப்படி நீங்கள் ட்ரெயின் கொடுக்குறீங்களோ அந்த காரியத்தை அது நடப்பித்தரும். அதில் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பொல்லாத சிந்தனை குறித்து மத்தேயு 15:11 உன் வாயிலையும் இருதயத்திலையும் நீ என்ன செய்யக்கூடாது, நீ இடம் கொடுக்க கூடாது. மத்தேயு 15:11, ரோமர் 12:21. ம் 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 இப்போ நம்ம வந்து நம்முடைய இந்த இந்த வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, அது ஆசன வழியாக வந்து வெளியே போயிடும். ஆனால் எது தீட்டுப்படுத்தும்? இந்த வாயிலேருந்து வெளியில் ஒரு வார்த்தையை 5 ரூபா காசை போட்டுட்டோம் அப்படின்னாலும் 5 ரூபாய்க்குரிய பலன் நம்ம அடையாமல் போவதில்லை. அதான் நம்ம அதில் ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பொல்லாத சிந்தனை. மத்தேயு 15:11 12:21 15:11 வாசிங்க. அதான் வாசித்தோம்ல, வாய் வந்து வாயிலிருந்து இருதயத்திலேருந்து என்னெல்லாம் புறப்பட்டு வெளியே உள்ளே போகிறது ஒன்றும் செய்யாது, ஆனால் வெளியே வர்றது என்ன செய்யும் பாதி. அது எத்தனை வகையாங்க சொல்லியிருக்கு பாருங்க. அத்தனையும் மனுஷன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்று. அதுதான் ரோமர் 12:21 நீ எப்படி வெல்லு, தீமையை நன்மையினால் வெல்லு. இந்த அறிவுரையை கேட்கல அப்படின்னா அவர்கள் சிக்கிக்கொள்வார்கள். the trap themselves. எதுலையுமே போய் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது, யாரும் நம்மளை சிக்க வைத்து விடவும் கூடாது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பாசிட்டிவ் தாட்ஸ். இந்த சைக்காலஜியில் சொல்கிறாங்க, வலது பக்கத்தில் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் வருமா, இடது பக்கத்தில் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வருமா. இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அது பண்ணலை அப்படின்னா எது கூடிரும்? நெகட்டிவ் தாட்ஸ் கூடிரும். பாசிட்டிவ் தாட்ஸ் என்ன ஆயிரும்? கீழே போயிடும். அப்போ பாசிட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு வரும்போது வலது பக்கத்தில் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ், இடது பக்கத்தில் வந்து என்னது? நெகட்டிவ் தாட்ஸ்.
இந்த ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ண தெரியாதவங்க தான் அவங்க என்ன பேசிகிட்டே இருப்பாங்கன்னா நெகட்டிவாகவே எல்லாத்தையும் பேசுவாங்க, நெகட்டிவாகவே காரியங்களை செய்வாங்க. நம்ம நெகட்டிவாக செய்கிறதுக்கு அழைக்கப்படலை. நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்க, ஒரு இது முடியாது, இது நடக்காது, ஒரு திருமணமே இருந்தாலும் இதெல்லாம் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க எல்லாரும் அப்படி சொல்லட்டும், இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், இது கர்த்தர் செய்வார்னு மனசில் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நினைவின்படி அந்த காரியத்தை கர்த்தர் அப்படி வாக்கியம் பண்ணிடுவார். நமக்கு சோதனைக்காவது வந்து இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னோம்னா, ஆமாம் அதைத்தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு இங்கே ஒத்துவதிடக்கூடாது. முடியாதுன்னு சொன்னால் நம்ம நினைக்காது முடியும். தேவன் கொஞ்ச காலம் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். எதுக்கு? நான் நம்மளை உடைக்கிறதுக்கு. எதுக்கு? நம்ம நினைப்போம் இது உடைச்சது போதாதா, இன்னுமா உடையணும், ஏன் யூஸ் பண்ணது போதுமா, இன்னும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, இன்னும் நம்மளை கொண்டு நிறைய பேர் ஆசீர்வதிக்கணும் நம்ம நினைக்கிறோம்ல. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன செய்யணும்? ஆண்டவரே 40 வருஷம் எதுக்கியா, ஒரு 4 வருஷம், அதை 4 வருஷத்தில் நம்மளை நீங்கள் அந்த வேலைக்கு விட்டுருங்க, நான் போய் ஜனங்களை மீட்டுட்டு வரேன்னு கேட்க முடியுமா? 40 வருடம் பூரணமாகிற வரைக்கும் அவன் எங்கே இருந்தான்? மீதியான் தேசத்தில் இருந்தான். எல்லா ட்ரைனிங் கொடுத்த பிறகு தான் கர்த்தர் அவனை கொண்டு போனார். அல்லேலூயா. ஸோ இந்த காரியங்களை நமக்கு ஒரு பயிற்சி பட்டறையிலே கற்றுக்கொள்கிறதான காரியங்கள். இதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல், பொல்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல், சிந்தனைகளை ஊடுருவல் வருவதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கவனமாக இருந்து காலத்தை தள்ளி ஓட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இன்றையில் நம்முடைய சிந்தனைகளில் கவனமாக இருப்போம். நாம் இப்பொழுது ஃபீட்பேக் எழுதி கொடுத்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம்.